அப்போ வந்து ஜார்ஜ் புஷ் இருக்காருல்ல, அமெரிக்கா ஜனாதிபதி, அது வந்து வந்திருக்காரு. யாரை நம்ம அப்துல் கலாம் மீட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காரு. அப்போ இந்த தரவிரிப்பு இருக்கலாமா கார்பெட், அதெல்லாம் ஏன் இப்படி அழுக்கா இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, எத்தனையோ காந்தி, நேரு அப்படி புனிதமானவங்க எத்தனையோ பேர் கால் தடம் இதில் இருக்குது, அதை நான் மாற்ற விரும்பலை, அந்த நினைவுகள் எப்போதும் இருக்கணும், அதனால் அதை நான் மாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஃபோன் வருது, ஒரு டிஎஸ்பிக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்து இப்படி கல்யாணம் ஒரு பிள்ளைக்கு வந்து 18 வயசு ஆகிருக்குமா. 18 வயசு வந்து 32 வயசு தாய் மாமாவை கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க. அப்போ வந்து பொண்ணுகிட்டேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம்கிட்டேருந்து டிஎஸ்பிக்கு ஃபோன் வருது. இப்படி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது, 32 தாய் மாமாவை கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க, நீங்கள் போய் என்னென்னு பாருங்க அப்படின்னு உடனே அப்படி போலீஸ் போய் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்து அதே மாதிரியே சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அவர்கிட்ட சத்தம் முடியுமா, படிக்கிற வயசில் வந்து இந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆகுது, நீங்கள் இப்போ படிக்கிற வயசுலேயே இவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அவளை எப்படி லட்சியத்துலலாம் ஜெயிப்பா அப்படின்னு அவர் சத்தம் போட்டோன்னு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அம்மா ஐயா நாங்கள் வறுமையோட காரணமாக இப்படி செஞ்சோங்க, மன்னிச்சுங்க அப்படின்னு. இந்த கல்யாணம் செய்யாதீங்க, இந்த பிள்ளையை படிக்க வைங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் வந்து அந்த டிஎஸ்பி வந்து ஏமா நீ எப்படி வந்து அப்துல் கலாம் வந்து உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாலும் எப்படி நீ உங்களுக்குள்ள தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வந்து அப்துல் கலாம் வந்து பேச போயிருக்காருல, அப்படி சின்ன பிள்ளைங்களாம் பேசும்போது ஒரு கார்டு கொடுத்துருக்காரு. கார்டு கொடுத்து அதில் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு, அது அப்துல் கலாம் ஃபோன் நம்பர் இருந்திருக்கு. அப்போ அவர்கிட்ட அது கல்யாணம்னோடனே எப்படி வந்து ஃபோன் பண்ணி உடனே எடுத்து பேசியிருக்காங்களா, அது பெரிய விஷயம் தானே. இப்போ யார் பெரிய ஆளுக்கு அப்படி ஃபோனை எடுப்பாங்க, உடனே ஃபோன் பண்ணி உடனே நடவடிக்கை எடுத்துருக்காரா. அப்போ அப்துல் கலாம் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தங்க நிப்பாட்டி நான் ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் மேடையில் போய் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் யாருமா இது இந்த நேரத்தில் அப்படின்னா எல்லாரும் சரி சரி அப்படின்னு இருக்காரு அவர். அது நேராக மேடையில் போயிட்டு கணவர் குழந்தைங்க எல்லாருக்கான மேடைக்கு போயிட்டு நான் இப்போ வந்து ஒரு பொறியியல் துறையில் பெரிய ஆளாக இருக்கேன், நான் வந்து மாதம் வந்து 4 லட்சம் சம்பளம் வாங்குறேன், இந்த 4 லட்சம் நான் சம்பளம் வாங்குறதுக்கு மெயின் காரணம் அப்துல் கலாம் ஐயா தான், அவர் அன்றைக்கி நீ படிக்க வைக்கிறதுக்கு சம்மதிக்க போய் தான் நான் படித்து பெரிய ஆளாக ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு தான் பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் அவங்க மீட்டிங்கில் வந்து அப்துல் கலாமுக்கு நன்றி சொல்லியிருக்கு. அவ்வளோ தூரம் பெண்கள்லாம் படிக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அப்துல் கலாம் ரொம்ப உறுதியாக இருக்கார். அப்போ எளிமையாகவும் பழகுவாராம். இவர் கூட வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் வந்து ஐயா 6 மணிக்கு எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும், எதுக்கு அப்படின்னு கேட்காரு. அப்போ என்னோட பையன் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்கணும்னு சொன்னான், அவனை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வேலை பார்க்கணும்னு பார்த்துட்டே இருந்திருக்கான், மறந்துட்டான், 6 மணியே மறந்துட்டான். அதுக்கப்புறம் 9 மணி ஆகிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஐயோ பையனை கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி போனோடனே ஒய்ஃப்கிட்ட போய் கேட்கான் பையன் எங்கே அப்படின்னோடனே கலாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அப்படியே கண்ணீரே வந்துட்டான். அப்போ அவர் சொன்னதை ஞாபகம் வச்சு அவன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவரே போய் அந்த பையனை வந்து எக்ஸிபிஷன் பார்க்க கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக பழகுவார். அவங்க கடிதம் போட்டு அவர் கைப்படையே லெட்டர் எழுதுறது, நேர்மையாக வாழ்ந்தாலும் ஃபஸ்ட் காமராஜர் கதை போனதுக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் இவர் வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காரு, ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்திருக்காரு. அப்போ வந்து இவர் கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு. அப்பவும் ஒருத்தவங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, ஐயா உங்கள் கண்டுபிடிப்புகளில் எது சிறந்த கண்டுபிடிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஒரு தடவை நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன். அப்போ வந்து இந்த போலியோவில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள்லாம் ரொம்ப நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, அது என் மனசு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு, அவங்களுக்காண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயற்கை கால் பொறுத்துருவாங்களாமா. அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ராக்கெட்டில் உள்ள சின்ன பாகங்களை ஒன்று எடுத்து சின்னதாக 400 கிராம் அந்த செயற்கை கால் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு வந்து 4 கிலோவாமா அந்த செயற்கை கால், அதை தூக்கி நிற்கும் போது கஷ்டமாக இருக்கும்னா அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ நான் வந்து 400 கிராம் அந்த செயற்கை கால் பொறுத்துனேன்னே அந்த குழந்தைங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், துள்ளி குதித்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தான் என்னோட வேலையிலே நான் ரொம்ப நிம்மதி அடைஞ்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவர் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்காரு, எத்தனையோ ஏவுகணைகள் என்னெல்லாமோ ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறாரு என் மனசுக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த காலில் பொருத்தப்பட்ட 400 கிராம் அந்த ஈஸியானோன்னா அது இருந்துச்சு, அப்படி துள்ளி குதிச்சுல அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஜனாதிபதி மாளிகையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்த உடனே தோட்டக்காரனை கூப்பிட்டுருக்காரு. தோட்டக்காரனை கூப்பிட்டு அந்த 2 பெட்டி எடுத்து வெளியில் வந்திருக்காரு. அந்த அன்னைக்கு என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் அந்த 2 பெட்டிலையும் கொஞ்சம் அடிச்சு விடு அப்படின்னு இருக்காரு. ஐயா முக்கியமான பயிர் தான் நினைச்சேன், இல்லை அடிச்சு விட்டு அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் அடிச்சு விட்டுட்டு என்னன்னு கேட்கும்போது நான் வெளியில் போகும்போது இந்த ஜனாதிபதி மாளிகையிலேருந்து ஒரு தூசி கூட கொண்டு போகக்கூடாது, அதனால தான் நான் உன்னை எப்படி அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவ்வளோ தூரம் இவர் நேர்மையாக வாழ்ந்துருக்காரு. எவ்வளோ தூரம் இந்த காமராஜருக்கு அடுத்தபடியாக இவர் அவ்வளோ தூரம் இவங்க வந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சு படித்து அந்த அப்படியே படிக்க போயிடாமல் இவங்களை இவ்வளோ தூரம் நம்ம பேசணும். இவர் வந்து வெறித்தனமாக படிப்பாராம், வெறித்தனமாக படிச்சுக்கிட்டே தானே இருந்திருக்காரு. எல்லாரும் நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று வந்து படிப்பு தான்.
வேறு எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. அந்த படிப்பு மட்டுமே இவர் எய்ம் பண்ணி படிச்சதுனால தான் இத்தனை பேருமே நம்ம இவ்வளோ பேர் எவ்வளோ ஒரு பட்டங்கள் இவர் கொடுத்தோம். ஏவுகணை நாயகன் நிறைய பட்டம் இருக்கு இவருக்கு. அப்படி போட்டு இவர் பெருசாக நம்ம பேசுகிறோம்னா அப்போ நம்ம இவர் முன்னுதாரணமாக எடுத்துக்கணும்னா இவர் வந்து இளைஞர்களுக்கு கூட முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. நீங்கள்லாம் வந்து நல்லா படிக்கணும். நம்ம வந்து நம்ம பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு சாதனையாக இருக்கணும் அப்படிங்கிறத இவர் உணர்த்திட்டு போயிருக்காரு. அதனால தான் நம்ம அப்துல் கலாம் வந்து மேடையிலே பேசிட்டே இருக்கும்போது மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் அவர் கரெக்டாக ஜூலை 27, 2015 காலமாயிட்டார். ஓகேவா?